கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு படைப்பின் ஆண்டவர் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது. 24 மூப்பர்களும் தாங்கள் படைக்கப்பட்டதை குறித்து மகிழ்ந்து இந்த வார்த்தையை புகழ்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் ஒருவரே மாட்சியுள்ளவர், மாண்பும் கனமும் பெறத்தக்கவர் அவர் மட்டுமே. ஏனென்றால் அனைத்தையும் படைத்தவர் அவரே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் குறிப்பாக பார்த்தா அண்ட சராசரங்களையும் படைத்தவர் மட்டுமல்ல, நாம் எல்லாம் வாழ பூமியை படைத்து அதனை உயிர்களுக்கு கூடாரமாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். மரங்கள் இல்லாமல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லாமல் மனிதன் இல்லை என்று ஒன்றை ஒன்று சார்ந்து வாழக்கூடிய அந்த ஞானத்தோடு ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அதை பூமியிலே வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். மரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள், மனிதன், இப்படி பார்த்தோம்னா எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கு. பூமி நிலையாய் சுற்றி சுழல்வதற்குரிய காரியத்தையும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அதற்கான பாதுகாப்பையும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்தோம்னா விண்ணில் பார்த்தோம்னா நிறைய ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு கற்கள் சுற்றி வர்றத நம்ம சூரிய குடும்பத்தில் பார்க்கலாம். அதுபோல் விண்கற்கள், எரி நட்சத்திரங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவையெல்லாம் பூமியை தாக்க வரும்போது தாக்கப்படாமல் எந்த அழிவும் நேராமல் எது பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய வியாழன் கிரகம், அது பூமியை விட 11 மடங்குக்கு மேலாக பெரிதான ஒரு கோளாக அது நியமிக்கப்பட்டிருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னா, பூமியை தாக்க வரக்கூடிய கற்களை அது ஈர்த்து தன்வசமாக கொண்டு பூமியை பாதுகாக்கிறது. ஏன்னா அதனுடைய ஈர்ப்பு விசை பூமியை காட்டிலும் 2.5 மடங்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுபோல் அதனுடைய பரப்பளவு, சுற்று பரப்பளவு எவ்வளவுனா பூமியை விட 122 மடங்கு அது அதிகமானது. ஆகவே தான் வானத்தில் விண்ணில் வரக்கூடிய பாதுகாப்பற்ற அந்த விண்கற்கள் நம்மை தாக்காதபடிக்கு அது வியாழனில் போய் விழுகும்படியாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதுபோல் இன்னொரு காரியம், நிலவின் ஈர்ப்பு விசையினால தான் பூமி பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியுமா? எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலவின் ஈர்ப்பு விசையினால தான் பூமி நிலையாய் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரங்கள் ஆகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது நிலவின் ஈர்ப்பு விசையால் தான் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? நிலவு இல்லை, அதனுடைய ஈர்ப்பு விசை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூமி தன்னைத்தானே 8 மணி நேரத்துக்குள்ளே சுற்றி வந்துடும். அதாவது 4 மணி நேரம் பகல், 4 மணி நேரம் இரவு. அதனுடைய சுற்று வேகம் கூடிரும். சுற்று வேகம் கூட்டினதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 400 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். பூமியின் எல்லா பகுதியிலும் அந்த 400 கிலோமீட்டர் புயல் காற்று அடித்து கொண்டே இருக்கும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும், கடல் நீர் பூமியை ஃபுல்லாக நிரப்பி இருக்கும். எந்த உயிரினமும் வாழ தகுதியற்ற ஒரு கோளாக பூமி மாறி போயிடும். ஆண்டவர் இதையெல்லாம் ஞானமாய் சரியாய் படைத்து நம்மை அந்த பூமியில் குடியிருக்க பண்ணியிருக்கிறார் என்பது மிக அருமையான விஷயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. சூரியனிலிருந்து பூமி கரெக்டான இடைவெளியில், கரெக்டான தூரத்தில் ஆண்டவர் நிலைநிறுத்தியிருக்கிறாரு. சரியான கோணத்தில், அதாவது 23.5 டிகிரி கோணத்தில் பூமி சாய்வாக இருந்து சுற்றுது. அதனால தான் சரியான காலநிலை மாற்றங்கள் பூமியில் உண்டாகுது. சரியான தட்பவெப்பநிலை, அந்த தூரத்தினால் சரியான தட்பவெப்பநிலை, அதுதான் நம்ம வாழ்வதற்கு சரியான கோளாக பூமி மாற்றி இருக்குது. எனவே உயிர் வாழ்வதற்கு பூமியை குடியிருப்பாக மாற்றிய ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். திருப்பாடல் 115 16வது வசனத்தில் சொல்லியிருக்குது, விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அந்த பூமியுடைய சாய்வு மாறினாலும் நிறைய சேஞ்சஸ் ஆயிரும். காலநிலை மாற்றம் சேஞ்சஸ் ஆயிரும், எல்லாமே சேஞ்சஸ் ஆயிரும்.
அதே மாதிரி பூமியுடைய சுற்றுப்பாதைகளில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படுது, ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் பூமி மனிதர் வாழ்வதற்கு தகுதியற்ற, உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு கோளாக மாறிப்போகும். இது காலங்காலமாக மாறாதபடி நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் தான். இதைத்தான் திருப்பாடல்கள் 104:5 சொல்லப்பட்டிருக்கு. நீவீர் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். நல்ல கரெக்டான வசனம். நீவீர் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர், அது என்றென்றும் அசைவுறாது. இதை சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, பூமி அசையாம நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. அது சரியான பாதையிலே, சரியான வேகத்திலே, சரியான தூரத்திலே ஒரே மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளாக அது சுற்றி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருடைய ஞானம்தான். அப்போ எசாயா 44:4 இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, யோபு 38 39 அதிகாரத்தில் பூரா பார்த்தோம்னா ஆண்டவருடைய படைப்புகளை குறித்து, அது ஞானத்தை குறித்து அது பேசுகிறத நாம் பார்க்கலாம். அது ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்கணும். எசாயா 42:8 சொல்லுது, மிக முக்கியமான வசனம். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்று வரை அவரை வந்து யூதரை போல, யூதர்கள் ஆண்டவர் என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா மனுஷனை போல தான் பார்க்குறாங்க. அவர் ஒரு மனிதன் என்று சொல்லி. சில சமயங்களில் எப்படி பார்க்குறோம்? சிலுவையில் அறையப்பட்டவராகவே தொங்கிக் கொண்டிருக்க வைக்கிறோம், குழந்தையாக பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து தவறான காரியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். வெற்றியோடு உயிர்த்த ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம், அவரையே போற்றுகிறோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்காக மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார், மனிதனாகவே வாழ்ந்தார். ஆனால் அவருடைய ஆவி, அவருடைய ஆன்மா கடவுளானது. அவருடைய ஆன்மா கடவுளை பிரதிபலிக்கிறது. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆண்டவரை மனிதனாக பார்த்து பழகிய யோவான், அவர் இறைமகனாக தன்னுடைய மாட்சியோடு வெளிப்படும் போது அவர் சொல்றாரு, செத்தவனை போல அவர் காலில் விழுந்தேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய அப்படிப்பட்ட மாட்சியான ஆண்டவரை தான் நாம வழிபட்டிருக்கிறோம், அவரைத்தான் போற்றி துதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், நம்மை அவர் இன்னும் அதிகமாய் உயர்த்துவார். ஆமென்.